எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது. இதில் முதல் முறை 7.5 சனி ஜென்மத்தில் வரக்கூடியவங்களும் இருக்காங்க. 2வது முறை 7.5 சனி ஜென்மத்தில் வரவங்களும் இருப்பாங்க. 3வது முறை 7.5 சனி ஜென்மத்தில் வரவங்களும் இருப்பாங்க. ராசி ஒன்று தான், ஆனால் சனி 3 விதமாக இருக்குது. அதே மாதிரி 12 ராசிகள் இருக்குதுன்னா ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான பலன்கள் இல்லைங்க. ஒரே மாதிரி எதிர்பார்ப்புகளும் கிடையாது, ஒரே மாதிரியான தொழிலும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில், ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு விதமான நாலேஜ் இருக்கும். அப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் எந்தெந்த வகையில் நல்லா இருக்கும், எந்தெந்த தொழிலுக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த நேரத்தில் எந்த மாதிரியான பலன் வரப்போகுதுன்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேனுங்க இந்த பதிவில். மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மாற போகிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம் பயிற்சி செய்கிறார். மீன ராசியாதிபதி குரு பகவான். மீன ராசிக்கு சனி யார்? சனி மீன ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி, விரயஸ்தானத்துக்கு அதிபதி அவர். 11வது பாத்தியம் லாபஸ்தானாதிபதிக்கும் அதிபதி அவர். அசையம் சொத்து வாங்கிறது நல்லது கிடையாது, அசையாத சொத்து வாங்கிறது நல்லது. நீங்கள் சொத்து பத்து வாங்குங்க, வாங்காமல் போங்க, கடனில் போய் மாட்டிக்காதீங்க. முதல் சுற்று 7.5 சனி ஜென்மத்தில் வர்றவங்க ரொம்ப ரொம்ப சூதானமாக இருக்கக்கூடிய நேரம். வாகன சவாரியும் அதிகமாக வேண்டாம். வாகன சவாரி வேண்டாம் அப்படின்னா நான் ரேஸில் போகிற மாதிரி வேகமாக போகலாம்னு இருக்கிறேனுங்க. தேவையில்லை, கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்துரும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. என்னடா இவர் இப்படி வாய் வைக்கிறாருன்ட்டு. நடக்காமல் இருக்கணுன்றதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் சுற்று, இது முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றான்றது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? உங்கள் ஜாதகத்தில் ராசி எங்கே இருக்குதோ அந்த ராசியில் சனி இருந்தாலோ, இல்லை ராசிக்கு 2ல் சனி இருந்தாலோ, அல்லது ராசிக்கு 12ல் சனி இருந்தாலோ உங்களுக்கு இப்போ நடக்கிறது 2வது சுற்று. இல்லை ஏன்னா பிறந்த ஜாதக ரீதியாக சனிக்கு 3வது ராசிக்கு 3வது பாவகத்தில் சனி இருக்கிறாருங்க, 4வது பாவகத்தில் சனி இருக்கிறாருங்கன்னா இது உங்களுக்கு 2வது சுற்று. அப்போ உங்களுடைய ஜாதகத்துடைய தரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு எப்படின்றது உங்களுக்கு புரியும். 3வது சுற்று சனி இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சார் கர்மச்சனின்னு சொல்லுவாங்களே சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3 சுற்றில் இப்போது நீங்கள் பிறக்கும்போதே 7.5 சனி அப்படின்னா கரெக்டாக 50 வயசு இப்போ நடக்கும். உங்களுக்கு 3வது சுற்று 7.5 சனி வந்துடும். அப்போ 50 வயசு தான் உங்களுடைய ஆயுள் காலமாக. அப்படி எடுத்துக்கக்கூடாது. இந்த 7.5 சனிக்கும் ஆயுள் பங்கத்துக்கும் சம்மதமே இல்லை. சனி பகவான் உங்களுக்கு ஆயுள் காரகன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 7.5 சனியில் உசுரை கொள்ளுன்றதுக்கு ஆதாரம் இல்லை. முதல் சுற்று 25 வருஷம் 26 வருஷத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு கேரண்டி அது முதல் சுற்று தான் வரும். படிப்பில் பாதிப்பு ஏற்படும், ஞாபக மருதி அதிகமாக கொடுக்கும், வம்பு வழக்கு வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்பு செஞ்சேன்னு பேர் வந்துடும். புரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை பார்த்துக்கிறீங்க, பார்த்துக்கல அப்பாற்பட்ட விஷயம். உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையை பார்த்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் சம்பாதிக்க முடியுமே தவிர சாதிக்க முடியாது. இது முதல் சுற்று 7.5 உள்ளவங்களுக்கு. முதல் சுற்று 7.5 ஜென்மச்சனியாக உள்ளவங்களுக்கு தான் இது பொருந்தும். அப்போது உங்களால் சம்பாதிக்க முடியுமே தவிர சாதிக்க முடியாது. வேணான்றது என்னென்ன சட்ட ரீதியாக சிக்கல் வரும், அந்த ரூட்டுக்கு போகாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடலாம்னு இருக்கிறேன், வராது. லாட்ரி வாங்கலாம்னு இருக்கிறேன், அடிக்காது. வண்டி வாங்கலாம்னு இருக்கிறேன், கேரண்டியாக சிக்கல் வரும், உங்களுக்கு மருத்துவ செலவு வந்துடும்.
நண்பர்களோட சேர்ந்து சவகாசம் வச்சுக்கலாம்னு இருக்கிறேன், நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன், நஷ்டத்தை ஏற்படுத்திடும். முடிஞ்ச அளவுக்கு படிப்பு கூட ஒரு ஹாஸ்டலில் இருந்து படித்தா படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்கும். வீட்டிலேருந்து டே ஸ்காலராக போயிட்டு வந்தீங்கன்னா படிப்பு அந்த அளவுக்கு சுமாராக இருக்காது. இது முதல் சுற்றுல உள்ளவங்களுக்கு. இரண்டாவது சுற்றுல உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா பொங்கும் சனி அல்லவா, மண்மனை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரெண்டாவது சுற்று 7.5 வந்து ஜென்மத்தில் வந்தால் உங்களுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன் வரும். ஆனாலும் இந்த நேரத்தில் மண்மனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. சார் கையில் 4 காசு இல்லை சார், 40 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஒரு இடம் வாங்குங்க. அது என்ன சார் 40 லட்சம் ரூபாய் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது சுற்று 7.5 அனுபவிக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக மண்மனை யோகம் உண்டு, சுயத்தொழில் பிராப்தம் உண்டு. இதுவரை யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார், மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 20 லட்சம் அவங்களுக்கு என்னால் போகுதுங்க, நான் ஒரு சுயத்தொழில் செய்யலான்ற எண்ணம் எனக்கு இருக்குது சார் அப்படின்னா, மீனராசியில் பிறந்த நண்பர்கள் வரக்கூடிய இந்த 2025 மார்ச் 29க்கு மேற்கொண்டு சுயத்தொழில் நீங்கள் செய்யலாம். இரண்டாவது சுற்று, முதல் சுற்று கிடையாது, இரண்டாவது சுற்றில் உள்ளவங்களுக்கு சுயத்தொழில் செய்யுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும், புத்திர செல்வம் பெருகும், வீடு வாசல் வாங்குவீங்க. இது எல்லா நல்லதும் இரண்டாவது சுற்றில் உள்ளவங்களுக்கு ஏற்படும். இரண்டாவது சுற்றில் உள்ளவங்க, நான் சலவை தொழில் செய்கிறேனுங்க, ஒவ்வொரு தொழிலுக்கும் எந்தெந்த தொழிலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல சலவை தொழில் செய்கிறேனுங்க, நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. கைத்தொறி அல்லது பார்த்திங்கன்னா இல்லை பவர் மில், இந்த மாதிரி நெசவு தொழில் செய்கிறேனுங்க, பட்டு ஜவுளி தொழில் செய்கிறேனுங்க, அருமையாக இருக்கும் மீனராசியில் பிறந்த இரண்டாவது சுற்றுல உள்ள நண்பர்களுக்கு. இல்லை நான் ஒரு டைலர் ஷாப் வச்சுருக்கிறேனுங்க அப்படின்னா, இந்த 2025 ஒரு ஜவுளி கடை வச்சுக்குவீங்க. இன்றைக்கி நீங்கள் டைலர் கடை வச்சுருக்கிறீங்க, நான் சம்பாரித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால், 2025 முடியறதுக்குள்ளார இரண்டாவது சுற்று 7.5 உள்ளவங்க மீனராசியில் பிறந்தவங்க ஒரு ஜவுளி கடை வச்சுக்குவாங்க. ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேன் சார், சரி வராது. முதல் சுற்றுவாக இருந்தாலும் சரி, இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி, அது சரி வராது. இரண்டாவது சுற்றில் உள்ளவங்க வண்டி வாகனம் வாங்குங்க, டிரைவரை போட்டுக்கோங்க. நான் வாகன தொழில் தான் சார் பிரதானமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் வாங்கலாம், ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் ஓட்டக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் அழகு சாதன தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேனுங்க, எனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேனுங்க, கட்டாயம் சொல்கிறேன். இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், சலூன் வச்சுருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், மீனராசியில் இரண்டாவது சுற்றுல நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை தரப்போகுது, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை தரப்போகுது. 10 லட்சம் ரூபாய் நான் கடன் வச்சிட்ருக்கிறேனுங்க, அந்த கடனை கட்ட போகிறீங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ளார உங்களுடைய தகுதி தராதரம் மதிப்பு மறுவாத 100% அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. சார் நான் சமையல் கான்ட்ராக்டராக இருக்கிறேன் சார், உணவு சார்ந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த நிமிஷத்தில் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சடங்குக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்துட்ருக்கிறீங்க, கான்ட்ராக்டர் இருக்கிறீங்க அப்படின்னா 100% இந்த 2025 முடிகிறதுக்குள்ளாரவே பெரிய லெவலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவீங்க, பெரிய லெவலில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு விடுவீங்க. இதுக்கான சூழல் எல்லாமே இருக்குது. யாருக்கு? மீனராசியில் இரண்டாவது சுற்றில் இருக்கிற நண்பர்களுக்கு. அதுபோக உணவு சம்மந்தப்பட்ட தொழில், நான் ஒரு பேக்கரி வச்சுருக்கிறேன், மனுஷன் சாப்பிட்றது, மாடு சாப்பிட்றது, எதுவாக இருந்தாலும் சரி உணவு சார்ந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இவங்களுக்கு எல்லாமே இது சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். நான் கலைத்துறையில் இருக்கிறேன் சார், இரண்டாவது சுற்றுனா தொந்தரவே கிடையாது. இதே மூணாவது சுற்றில் உள்ள நண்பர்களுக்கு உடல் உபாதைகள் கம்மியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது சார். காலையில் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டேங்குது, சாயந்தரம் இருக்கிற மாதிரி காலையில் இருக்க மாட்டேங்குது. சீனியர் சிட்டிசன் முதியவர்கள், அப்போது 60 வயதுக்கு மேல் உள்ளவங்க, 50 வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு மூன்றாவது
சுற்று சனி பகவான். அப்போது உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும், உடல் உபாதைகள் சரியாகும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், முக்கியமாக பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை நீங்கும். அப்போ உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் இந்த காலகட்டம். இது நிச்சயமாக சொல்கிறேனுங்க, மீனராசி நண்பர்களுக்கு முதல் சுற்றுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு கொடுக்குமே தவிர இரண்டாவது சுற்றோ அல்லது மூணாவது சுற்றுல உள்ளவங்களுக்கு எந்த விதமான சங்கடத்தையும் கொடுக்காது. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.